ஐயோ, போனை கட் பண்ணிட்டாரே. நம்ம மேல கோவமா இருப்பாரோ? சரி, நேராவே பார்த்து பேசிடுவோம். ஏங்க வெயிட்டிங்க. ஒரு நிமிஷம், தெரிஞ்சுங்க, பாத்துட்டு வந்துடுறேன். சார் சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வீட்டு கூட போகாம நேரம் இங்கே தான் வரேன். வேணா உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு உங்களை விட்டு வந்துட்டுமா? வாங்க டாக்டர். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போ. யாரோ ஒரு முக்கியமானவங்களை வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொன்னிய, நீ அவங்களே கூட்டு போ. நான் கால் டாக்ஸி புக் பண்ணிட்டேன். ஆன் தி வே நான் கிளம்புறேன், நீ போ. என்ன தோரன்னு சொல்லிட்டு போனவரு ஆளை காணோம். டாக்டருக்கு என் மேல கோவமோ? யோ, உன் மேல நான் எதுக்கு கோவப்பட போறேன்? நான் ஆட்டோ கேட்டா நீ இல்லன்ட்ட. நீ கிளம்பு, நான் கார் வச்சு போய்க்கிறேன், அவ்வளவுதான். ஏய், நீங்க என்ன பண்ற? ஒன்னும் இல்ல, ரொம்ப நேரம் ஆச்சு, அதான் என்னாச்சுன்னு பாக்கலான்னு வந்தேன். ஹலோ, வாங்க சார், சீக்கிரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, யார் அவரு? எனக்கு தெரிஞ்சவரு, நீ உட்காரு. சம்பந்திமா, சம்பந்திமா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. சக்தியை பார்க்கலான்னு வந்தேன். ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். இப்பதான் ஆபீஸ்க்கு போனா. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. இல்ல, சக்தி கிட்ட தான் அதுக்கு அனுமதி கேட்கணும். அப்படியா? பரவாயில்ல சம்பந்தி, என்கிட்ட விஷயத்த சொல்லுங்க. நான் வேற, சக்தி வேறையா உங்களுக்கு? இங்க பாருங்க, சக்தி கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் என்ன கேட்டுதான் அதுக்கு சக்தி சம்மதம் சொல்லுவா. ஒன்னும் இல்ல சம்பந்தி, மதன் தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு சக்தியோடைய அனுமதி தேவைப்படுது. மதன் ஹாஸ்பிட்டல் கட்டுறது நல்ல விஷயம் தானே. இதுக்கு போய் சக்தி சம்மதம் கேட்கணுமா? தாராளமா செய்யலாம்ல. இந்த அம்மா ஏதாவது பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கோம். என்னன்னு கேட்போம். அதுக்கு இல்ல சம்பந்தி, சக்தியோட அனுமதி இல்லாம மதனால ஹாஸ்பிட்டல் கட்ட முடியாது. மதன் ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கும் சக்தியோட சம்மதத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கே. அது வந்து சம்பந்தி, என்ன விஷயம்னா, மதன் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு எங்க கிட்ட தேவையான அளவுக்கு பணம் இருக்கு. ஆனா ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு முதல் தேவை பணம் இல்ல, இடம் வேணும். இடம் இருந்தா தானே ஹாஸ்பிட்டல் கட்ட முடியும். அதுவும் சிட்டில மெயினா இருக்கிற இடம் வேணும் இல்லையா? ஆமா, அப்பதானே 4 பேருக்கு தெரியும். சுத்தி வளைச்சு சக்தியோட சொத்தை ஆட்டைய போட பாக்குது. இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு பாப்போம். சரி, இடம் எங்க பாத்திருக்கீங்க? எங்க பாக்குறது? சிட்டில முக்கியமான இடத்துல இடம் பிடிக்கிறது அவ்வளவு சுலபமான காரியமா? அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். சக்திக்கு சொந்தமா
சிட்டில மெயினான இடத்துல 20 கிரவுண்ட் இடம் இருக்கு இல்லையா, அதுல மதனுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு எனக்கு ஒரு யோசனை. அந்த இடத்த சக்தி கிட்ட கேட்டு பார்க்கலான்னு தோணுச்சு. அப்படி போடு. நீங்க என்ன சொல்றீங்க சம்பந்திமா? சம்பந்தி, சக்தி இதுக்கு ஒத்துக்காதா? இல்ல, இப்படி திடுதுப்புன்னு வந்து இடத்த கேக்குறீங்களே, என்ன சொல்றதுன்னு புரியல. இதுல புரியலன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? சக்தி தான் வருங்கால புருஷனுக்கு சொந்த இடம் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? இல்லங்க, நீங்க கேக்குறதுக்காக உடனே தூக்கி கொடுத்துட முடியுமா? அந்த இடம் சக்திக்கு அவ தாய் தகப்ப சேர்த்து வச்ச சொத்து. அதை பாதுகாக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நீங்க என்ன சக்திக்கு சொந்த அம்மாவா? சும்மா கார்டியன் தானே. சபாஷ். இந்த வசந்தா வக்கீலுக்கு படிச்சிருக்கலாம் போல இருக்கே. பாயிண்ட் பிடிக்குது. சக்திய பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கலாம். அதுக்காக சக்தியோட எதிர்காலத்துல உங்களை விட எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி இருக்கு. சக்தி இனிமே என் வீட்டு மருமக. என் மகனும் சக்தியும் சந்தோஷமா வாழணும். அதுக்கு பொறுப்பேத்துக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? சம்பந்தியமா, என்னால இப்ப ஒண்ணும் முடிவு சொல்ல முடியாது. இது விஷயமா என் வீட்டுக்கார்கிட்ட சேர்ந்து கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கணும். நீங்களோ வெற்றிவேல் சம்பந்தியோ எடுக்கிற முடிவு எனக்கு முக்கியம் இல்ல. சக்தி கிட்ட நீங்க கேளுங்க, இல்லன்னா நான் கேக்குறேன். சக்தி கிட்ட கேட்க வேண்டியதே இல்லம்மா. சக்தி கிட்ட கேட்டாலும் நானும் என் வீட்டுக்காரும் சொல்ற முடிவைதான் சக்தி அப்படியே சொல்லுவா. அப்ப உங்க முடிவு? இடத்த உங்களுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு என் மனசு ஒப்புக்கலமா. பரவாயில்ல, சிக்கல் ஆரம்பமாவது. கல்யாணம் முடியட்டும், சக்தியும் மதனும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்ப வாழ்க்கையை நடத்தட்டும். சக்தி கிட்ட நானே இந்த விஷயத்தை எடுத்து பேசுறேன். சக்தி மனசுக்கு சரின்னு பட்டா மதனுக்கு ஆஸ்பத்திரி கட்ட இடம் கொடுக்கறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லம்மா. இதுதான் உங்க முடிவுன்னா பரவாயில்ல. ஆனா எனக்கு ஒரு வருத்தம். சக்தியை நேரடியா சந்திச்சு இந்த விஷயத்தை பத்தி பேச முடியாம போச்சேன்னு ஒரு பக்கம் கவலை இருக்கதான் செய்யுது. இங்க பாருங்க, சக்தி இனிமே எங்க வீட்டுல தான் வாழணும். என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? சக்தி வரட்டும், நான் அவளுக்கு பக்குவமா எடுத்து சொல்றேன். என் முடிவையும் சொல்றேன். அப்புறம் சக்தியோட விருப்பம். சந்தோஷமா ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன். நீங்களும் சந்தோஷமா ஒரு பதில சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்க என்னடா பிடி கொடுக்காம பேசுறீங்க? ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சக்தியோட அப்பா அம்மா இருந்திருந்தா நான் கேட்ட விஷயத்துக்கு சம்மதிச்சிருப்பாங்க. என்ன இருந்தாலும் நீங்க வேத்தாளு தானே. சொந்த அப்பா அம்மாவா இருந்தா நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சக்தி கிட்ட கலந்து பேசாம நீங்களா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அதானே, இந்த அம்மாக்கு என்ன உரிமை இருக்கு? நல்லா கேளுங்க கேளுங்க கேளுங்க. சொல்லுங்க, என்ன உரிமை இருக்கு? வரேன். பெரியம்மா காபி. பெரியம்மா, ஏன் பெரியம்மா அழறீங்க? யார் வந்தாங்க? என்ன சொன்னாங்க பெரியம்மா? ஏன் அழறீங்க? ஐயோ, எனக்கு பதட்டமா இருக்கு. நான் இப்பவே பெரியப்பாக்கு ஃபோன் பண்றேன். சக்திக்கு ஃபோன் பண்றேன். பெரியம்மா, ஏன் அதெல்லாம் அழறீங்க? ஒண்ணும் வேண்டாம். நீங்க ஏன் அப்ப அழறீங்க? பெரியம்மா, நீங்க அழறீங்க பெரியம்மா. அழறீங்களா? நல்லா அழுங்க. இன்னும் ஒப்பாரி வச்சு ஓன்னு அழுங்க. நான் அழுதல்ல, என்ன அழுவச்சிங்கல்ல, அதான் 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 இப்படிலாம் நடக்குது. இருங்க, இன்னும் நிறைய இருக்கு அழறதுக்கு. கொளுத்தி போட்டது இப்பதான் சூடு பிடிச்சு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் குடும்பத்தோட சேர்ந்து
ஒப்பாரி வச்சு அழ போறீங்க. சக்தி வரட்டும் வரட்டும். ரமாமணி, ஆ? அத்தை எங்க? வெளியில போயிருக்காங்களா? இல்ல, உள்ளதா இருக்காங்க. அப்ப லைட் எரியல, உடம்பு சரியில்லையா? சக்தி கிட்ட எதையாவது ஒண்ணுக்கு ரெண்டா கொளுத்தி போட்டதா மொத்தமா பத்திக்கிட்டு எரியும். என்னாச்சு ரமாமணி? ஆ? ஏன் சொல்ல தயங்குற? ஆ, ஆ, ம். நான் என்ன சொல்றது சக்தி? ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறவங்க சம்பந்தம் பண்ணிக்க போறவங்க வேற உங்களுக்குள்ள இப்படிலாம் நடக்குதுன்னு எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அத்தைக்கு என்னாச்சு? பெரியம்மாக்கு மனசுதான் சரியில்லை. மனசு சரியில்லையா? ஏன்? அது சம்பந்தியம்மா இருக்காங்கல்ல, வசந்தம்மா, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா? அவங்க டாக்டர் மாப்பிள்ள ஏதோ புதுசா கிளினிக் ஆரம்பிக்க போறாராம். அதுக்கு இடம் வேணுமா, 20 கிரவுண்ட் நிலம் சக்தி கிட்ட இருக்கே, அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பெரியம்மா, என்னங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படிலாம் கேக்குறீங்க, சரி கல்யாணம் முடியட்டும் அப்புறமா பாத்துக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கு வசந்தம்மா, நீங்க என்ன இதெல்லாம் பேசுறீங்க, நீங்க என்ன சக்திக்கு சொந்த அம்மாவா அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஆமா சக்தி, நீங்க என்ன அம்மாவா, சக்திக்கு வெறும் கார்டியன் தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா கேட்டங்க? அதுக்கு அத்தை என்ன சொன்னாங்க? சக்தி சார்பா பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு பெரியம்மா சொன்னாங்க. அதுக்கு வசந்தாம்மா, சக்தி எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ, அவளை பத்தி பேசுறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் எல்லாம் சொல்றதுக்கும் எங்களுக்கு தான் உரிமை இருக்கு, நீங்க ஒன்னும் சக்தியை உங்க கைக்குள்ள வச்சுக்கலான்னு பாக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, 20 கிரவுண்ட் நிலத்தை நீங்க குடுக்கலனாலும் பரவாயில்ல, அதையும் நீங்களே வச்சுக்கோங்க, நல்லா இந்த வீட்டுல உட்கார்ந்து சக்தியை ஏமாத்தி இருக்கிற சொத்தை எல்லாம் அனுபவிச்சு சுரண்டி சாப்பிடுங்க. அவ ஒரு ஏமாளி, இன்னும் உங்களை எல்லாம் நம்பிட்டு இருக்காளே, அவ தலையில நல்லா மிளகா அரைங்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போயிட்டாங்க. பாவம் பெரியம்மா தான், அவங்க போனதுல இருந்து அப்படியே வருத்தமா படுத்துக்கிட்டே இருக்காங்க. நானும் அவங்கள எழுப்பி எழுப்பி பார்த்தேன், எழுந்துக்கவே இல்லை. என்னதான் நடக்குதோ போ சக்தி. அத்தை, என்னம்மா சக்தி? வசந்தம்மா வந்ததையும் அவங்க உங்க மனசு நோகும்படி பேசினதையும் ரமாமணி சொன்னா. நான் இப்பவே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். அதெல்லாம் வேணாம் சக்தி, வேண்டாம். அவங்க மனசுல பட்டதை அவங்க கேட்டாங்க. நான் முடியாதுன்னு சொன்னதுல அவங்க கொஞ்சம் கோவப்பட்டு என்கிட்ட பேசிட்டாங்க. அது எப்படி அவங்க அப்படி பேசலாம்? நீங்க எனக்கு சொந்த அம்மாவான்னு உங்ககிட்ட கேட்டாங்களே. ஆமா அத்தை, நீங்க எனக்கு சொந்த அம்மா தான். ஏன் அதுக்கும் மேல அப்படின்னு இப்பவே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சக்தி சக்தி, இந்த விஷயத்தை பெருசு பண்ணாதம்மா. கல்யாணம் நடக்க போற நேரத்துல ஏன்டா பிரச்சனை பண்ணிக்கணும்? இல்ல அத்தை, இந்த கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல. ஐயோ, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இல்ல அத்தை, அவங்க நம்ம கிட்ட நிலத்தை கேட்டதே தப்பு. அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி இந்த மாதிரி பேசலாம்? நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு, ஊரெல்லாம் கொடுத்தாச்சு, கல்யாணம் நடக்க போறதுங்கிற தைரியத்துல என்ன ஒண்ணா பேசலாம் நம்ம கேட்டுட்டு இருக்கணுமா? அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கம்மா, அப்படித்தான் சிலதெல்லாம் கேட்பாங்க. அதான் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னம்மா? இப்ப நீ ஃபோன் பண்ணி பேசினா நாம அவங்கள ரொம்ப குத்த சொல்ற மாதிரி நினைச்சுக்க மாட்டாங்களாம்மா? அவங்க என்ன பத்தி என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம், அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. அப்பா அம்மா இல்லாம அனாதையா நிக்கிற எனக்கு
நீங்களும் மாமாவும் தான் தெய்வம் மாதிரி துணையா இருக்கீங்க. என் தெய்வத்தை குற்றம் சொன்னா நான் பேசாம இருப்பேனா? அவங்க யார் அத்தை? நம்ம கிட்ட சம்பந்தம் வச்சுக்கிட்டோங்க, அவ்வளவுதானே. அதனால அவங்க என்ன பேசினாலும் பொறுத்துட்டு இருப்போமா? நான் இதை சும்மா விட மாட்டேன். நீங்க ஒண்ணும் பேசாதீங்க. இப்ப அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு ஆறும். சக்தி, நான் உன் அம்மா மாதிரின்னு இப்பதானே சொன்னேன். இப்ப நான் உன் அம்மா சொல்றேன். நான் சொல்றத கேளு. இந்த பிரச்சனை இதோட விட்டுடு. அவங்க கேட்டது தப்புன்னு அவங்களே உணருவாங்க. நீ மனசு போட்டு குழப்பிக்காதடா. இல்ல அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகாது. இந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சக்தி, சக்தி, ஹலோ. வெரி ஸ்வீட் மார்னிங் சக்தி. நான் கிளம்பி ரெடி ஆயிட்டேன். இன்னும் 10 நிமிஷம் நான் உன் முன்னாடி நிப்பேன். ரெடியா இரு சக்தி. எதுக்கு எதுக்கு இப்ப நான் ரெடியா இருக்கணும்? இன்னைக்கு ஷாப்பிங் போன நேத்து ஈவினிங்கே உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னல, நீயும் வரதா சொன்னியே. ஓவர் நைட்ல மறந்துட்டியா? நான் வரல. ஏன் சக்தி, என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? நான் வரலன்னா விட்டுடுங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சக்தி, நீ கோவமா பேசுற மாதிரி தெரியுது. கோவம் தான். உங்க அம்மா பண்ண வேலைக்கு கோவம் வராம வேற எப்படி இருக்கும்? அம்மாவா? நீ கோவப்படுற அளவுக்கு எங்க அம்மா அப்படி என்ன பண்ணாங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாமையா வந்து பேசுனாங்க? சக்தி, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. இங்க பார், நீ என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நீ தாராளமா என் மேல கோவப்படலாம். உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்து எங்க அத்தை கிட்ட என் பையனுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கணும், அதுக்கு சிட்டில சக்தி பேர்ல இருக்கிற 20 கிரவுண்ட் நிலத்தை என் பையன் பேர்ல எழுதி கொடுன்னு கேட்டிருக்காங்க. அவங்க அப்படி கேட்டதே தப்பு. அதோட விடாம நீங்க என்ன சக்தியை பெத்த அம்மாவான்னு கேட்டிருக்காங்க. அதோட விடாம சக்தி சொத்துல உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டுட்டு போயிருக்காங்க. சக்தி, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். இங்க பாரு, இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் நம்ப தயாரா இல்ல மதன். இது சாதாரணமான விஷயம் கிடையாது. உங்களுக்கு தெரியாம உங்க அம்மா இங்க வந்து பேசிருக்கவே முடியாது. நீங்க தான் உங்க அம்மாவை தூண்டி விட்டு அந்த நிலத்தை கேட்க சொல்லிருக்கீங்க. என்னது இது? கல்யாணத்துக்கு முன்னாடியே மறைமுகமா வரதட்சணையா? சக்தி ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேள. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. என் மனசே வெறுத்து போச்சு மதன். எங்க அத்தைய பத்தியும் மாமாவை பத்தியும் உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு அவங்கதான் அம்மா அப்பா, எனக்கு அவங்கதான் தெய்வம். அவங்களை தவிர வேற எந்த சொந்தமும் எனக்கு பெருசு இல்ல மதன். அத முதல்ல புரிஞ்சுக்குங்க. உங்க அம்மாவோட நல்ல நேரம். உங்க அம்மா வந்தப்ப எங்க மாமா வீட்டுல இல்ல. அவர் இருந்திருந்தா பெரிய ரகளையே நடந்திருக்கும். நம்ம கல்யாணம் கூட நின்னு இருக்கலாம். ஆமா மதன், எங்க மாமாக்கு தெரிஞ்சா அதுதான் நடக்கும். சக்தி ப்ளீஸ் ப்ளீஸ், இதுக்கு மேல என்னால ஒரு வார்த்தையை கூட தாங்க முடியாது. ப்ளீஸ் சக்தி, என்ன ஒரு 2 நிமிஷம் பேச விடு. நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது சக்தி. உண்மை என்னன்னு நான் சொல்றேன், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளு. இங்க பார், ஏசியாவிலே பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணுங்கிறது தான் என்னோட லட்சியம். அதுக்கு சரியான இடம் அமையல. என்னோட பார்ட்னர்ஸ் உனக்கு சொந்தமா இருக்க அந்த லேண்டு தான் சரியா இருக்குன்னு சொன்னாங்க. நான் அந்த நிலத்தை உங்ககிட்ட கேட்கறது நியாயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இத நான் ரொம்ப கேஷுவலா தான் எங்க அம்மாட்ட சொன்னேன். அவங்க உடனே வந்து உங்க வீட்டுல பேசுவாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சக்தி. இங்க பாரு, அவங்க பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சக்தி. இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். சக்தி இங்க பாரு, எங்க அம்மா பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேணும்னா எங்க அம்மா உன் வீட்டுக்கு அமைச்சு மன்னிப்பு கேட்க சொல்றேன். அவங்க கண்டிப்பா எங்க அத்தை கிட்ட வருத்தம் தெரிவிக்கணும், சாரி சொல்லணும். எங்க அத்தை ரொம்ப வேதனையில இருக்காங்க. உங்க அம்மா வந்து உடனே சமாதானப்படுத்தி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் சக்தி. எங்க அம்மா வந்து உங்க வீட்டுல சாரி கேட்க சொல்றேன். இந்த விஷயத்தை இதோட விட்டுறேன் ப்ளீஸ். நீங்க சொல்லறதுனால இந்த விஷயத்தை இதோட விடுறேன். தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்குங்க. நானும் உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன்.
சாரி. சக்தி, என் மேல கோவப்படுறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஒன் திங் சக்தி, இங்க பாரு, நான் எந்த சொத்துக்கும் ஆசைப்படல. என் சக்தி எனக்கு கிடைக்கணும், என் சக்தி கூட நான் சந்தோஷமா வாழணும், அதுக்கு மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன். என்ன புரிஞ்சுக்க சக்தி, ப்ளீஸ். இந்த உலகத்துல எனக்கு உன்னை தாண்டி எதுவுமே பெருசு இல்ல. சரி, நான் போனை வச்சிடுறேன். பாய். மா மா மதன், டேய், நான் இங்க இருக்கேன்டா. ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு வர? பின்ன கத்தாம என்ன பண்ண சொல்ற? கல்யாணமே நின்னு போற அளவுக்கு வேலை பண்ணி வச்சிருக்க. நான் என்னடா பண்ணேன்? யாரை கேட்டு நீ சக்தி வீட்டுக்கு போன? சக்தி வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம அந்த தங்கம்மா கிட்ட சக்தியோட நிலத்தை எழுதி வேற கேட்டிருக்க. நிலத்தை கேட்டதே தப்பு. இத சக்தி என்ன நீங்க பெத்த பொண்ணா? சக்தி சொத்துல உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு அனாவசியமா பேசிட்டு வந்திருக்க. இப்பதான் சக்தி கிட்ட நான் பேசினேன். கண்ணா அப்படின்னு கத்துறா. என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி வரதட்சணை கேக்குறீங்கன்னு அசிங்கமா கேக்குறா. இப்ப சக்தி நினைச்சா ஒரு நிமிஷத்துல கல்யாணமே வேணான்னு தூக்கி போட்டுருவா. மதன், என்ன மதன் இப்படி பேசுற? சக்தி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும், அவளோட சொத்தெல்லாம் எழுதி வாங்கணும் தான் இவ்ளோ பாடுபட்டுட்டு இருக்கோம். இத நீ தங்கம்மா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீ என்ன இப்படி பேசுற? நீ தானே சொன்ன உன் பார்ட்னர்ஸ் எல்லாம் உன்னை டார்ச்சர் பண்றாங்க, சக்தியோட நிலத்தை உன் பேர்ல எழுதி வைக்கணும், உடனே ஹாஸ்பிடல் கட்டணும்னு. அதனால தான் நான் போய் கேட்டேன். ஐயோ அம்மா, அப்ப நான் வேற டென்ஷன்ல இருந்தேன். அத சமாளிக்கிறது சும்மா எதையோ எடுத்து விட்டேன். என்னது சமாளிச்சியா? டேய், அப்படி என்னடா உனக்கு டென்ஷனு?